ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த பாக்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் இருந்து கன்சீவாக இருக்கவங்களுக்கு 2 கிட்டு கொடுப்பாங்க. இதே மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிட் தான் கொடுத்துருந்தாங்க. அதுவும் டெலிவரிக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி கிடைச்சிது. இந்த ஒரு கிட்டே பார்த்தீங்கன்னா போராடி தான் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. நமக்காக கவர்மெண்ட் கொடுக்குற கிட்டை கூட நம்மளால அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது. நான் இந்த வீடியோ போடுறதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க பிரைவேட்ல டெலிவரி பார்த்தா நமக்கு இந்த கிட்டு கிடைக்காதுன்னு. அப்படியெல்லாம் இல்லை. நீங்க பிரைவேட்ல டெலிவரி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த கிட்டு கிடைக்கும். நீங்க கன்சீவா இருக்கீங்கன்னா உங்களோட ஏரியா நர்ஸ் கிட்ட சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க RCH நம்பர் வாங்கிருங்க. பக்கத்துல இருக்க ஆரம்ப சுகாதார மையத்துக்கு மந்த்லி செக்கப்புக்கு போங்க. எனக்கு வந்து பிரைவேட்ல தான் டெலிவரி ஆச்சு. நான் ஆரம்ப சுகாதார மையத்துல 9 months வரைக்கும் செக்கப்புக்கு போயிட்டு தான் இருந்தேன். பொதுவா பாத்தீங்கன்னா 7 மாசத்துக்குள்ளாடியே 2 கிட்டும் கொடுத்துருவாங்க. எல்லா மாசமும் நான் செக்கப்புக்கு போயிட்டு தான் இருந்தேன். ஆனா எனக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ நீங்க கன்சீவா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கிட்டு கூட கிடைக்கலன்னா கண்டிப்பா உங்க ஏரியா நர்ஸ் கிட்ட கேளுங்க. நான் கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு டெலிவரிக்கு 3 வாரம் முன்னாடி இந்த ஒரு கிட்டும் கொடுத்துருந்தாங்க.